السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. قال النبي صلى الله عليه وسلم: إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருந்த அன்பையும் கடந்த 2 ஜும்ஆக்களில் நாம் பார்த்தோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய அன்பு குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத் தௌபா 9வது அத்தியாயத்தின் 24வது ஆயத்தில் சொல்கிறார்: குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் என்கிற அந்த தொடரில் உங்களை பெற்ற பெற்றோர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரம், திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, எதனை இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், மசாக்கின்னு தருந்தோனஹா, நீங்கள் ஆசையாக கட்டி இருக்கிற உங்களுடைய இல்லங்கள், வீடுகள் என்று ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லி, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, இவையெல்லாம் அல்லாஹ்வின் அன்பை விட, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலின் அன்பை விட, மார்க்கத்துக்காக ஜிஹாது செய்கிற போரின் அன்பை விட அதிக அன்புக்குரியதாக மாறி போனால், அல்லாஹ் ரசூலை விட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால், உங்கள் பெற்றவர்கள் உங்களுக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வியாபாரம், இவைகளெல்லாம் உங்களுக்கு அதிக அன்புக்குரியதாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்விடமிருந்து வருகிற வேதனையை, அதாபை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவிகளுக்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று அந்த ஆயத்தை நிறைவு செய்வார். அப்படியானால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நேசம் வைக்காதவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிதாயத்தை விட்டும் தவறி போன பாவிகள் என்று சொல்கிறார். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன்,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவிகளுக்கு ஹிதாயத்து காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிப்பதிலிருந்து, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை விட அதிக நேசத்துக்குரியதாக உலக காரியங்கள் அவர்களுக்கு மாறி போகுமோ அவர்களை அல்லாஹ் பாவிகள், அவர்கள் ஹிதாயத்துக்கு தகுதியில்லாத பாவிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளாரின் மீது வைக்க வேண்டிய அந்த பாசம், அந்த நேசம் ஏதோ காரணங்களுக்காக, அதற்காக, இதற்காக என்பதல்ல. அனைத்தையும் மீறி உண்மை பாசமாக நபிகளாரின் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம் உண்மை நேசமாக. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பில் சொல்வார்கள், அத்துஆஉ மௌகூஃபும் பைன ஸமாஇ வல் அர்த் லா யஸ்துது ஹத்தா யுஸல்லி அலைய. நீங்கள் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, அதை கொடு, இது கொடு என்று கேட்கிறோம். இது நமக்கும் அல்லாஹ்வுக்குமானது. நாம் நமது தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹ் கொடுக்க போறான். நமக்கும் அல்லாஹ்வுக்குமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆவில் என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய துஆ வானத்துக்கு உயராது, அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. அல்லாஹ் உங்கள் துஆவை காது கொடுத்து கேட்க மாட்டான். லா யஸ்துது ஹத்தா யுஸல்லி அலைய ஃபலா தஜஅலூனி கஹுமர் ராகிப். எனவே என்னை நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லாமல் உங்களுடைய துஆ மக்பூல் ஆகாது, உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து தான் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. ஈமானுக்கே ரசூலுல்லாஹ் இல்லாமல் முடியாது தானே. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லவன் உண்மை முஃமினாக, விசுவாசியாக, ஈமான் உள்ளவனாக ஆக முடியாது தானே. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியே ஆகணும். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும், ஒரே இறைவன், ஒரே தெய்வம், ஓரிரை கொள்கை, ஓரிரை கொள்கை மட்டும் இஸ்லாமாக முடியாது. ஓரிரை கொள்கையோடு தூதுத்துவமும் இணையணும். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஈமானாக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றால்தான் ஒருவன் முஃமினாக, முஸ்லிமாக, ஹிதாயத்துக்குரியவனாக மாற முடியும். ஈமானுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசியம். நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கிற நேசமும் பாசமும் அவசியம். தொழுகை இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம்னு சொல்றோம். மிக முக்கியமான அமல் தொழுகை. தொழுகை இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனா அந்த தொழுகையே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் இல்லாமல் இல்லை. கடைசி அத்தஹியாத் நிறைவு பெற்றதற்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்கிற ஸலாத்தை இப்ராஹீமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான ஸலவாத்தை ஓதவில்லையானால் ஒரு சில இமாம்களிடத்தில் அது ருக்குன். ஸலவாத்து சொல்வது ருக்குன். ருக்குன் என்றால் எதை கொண்டும் அதை ஜபர் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஒருத்தர் வெறும் அத்தஹியாத்து ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டாருன்னா அவருடைய தொழுகையே கூடாது. சில இமாம்களிடத்தில் அது வாஜிப். ஒருவேளை மறந்துட்டா சஜிதா சஹுவாவது செய்து நிவர்த்தி செய்யலாம். இதுதான் ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் வித்தியாசம். சிலரிடத்தில் வாஜிப், சிலரிடத்தில் ருக்குன். ஆக ஸலவாத்து இல்லாமல் தொழுகை இல்லை. நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நம்முடைய தொழுகைக்கு அத்தஹியாத்துக்கு பிறகு தரூத் இப்ராஹிம் என்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான ஸலவாத் அவசியம். ஸலவாத் இல்லாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் இல்லாமல், நேசம் இல்லாமல் தொழுகை கூடாது. நபியினுடைய அவசியமான அந்த நேசம் இருக்கணும், ஸலவாத் இருக்கணும். இப்ப இந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இபாதத்தோடு கலந்தவர்கள், நம்முடைய வணக்கங்களோடு கலந்தவர்கள். நம்முடைய வணக்கங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து விட்டு நம்முடைய வணக்கங்கள் இருக்க முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக்க அப்படின்னு துஆ ஓதிட்டு உள்ள வருவோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க,
கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ஃபில் மஸ்ஜித் ஸல்லா அலா முஹம்மதின் வஸல்லம் வகால அல்லாஹும்ம இக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஸலவாத் ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்கிற ஸலவாத் ஓதுவாங்க. ஸலவாத் ஓதிய பிறகு அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக்க என்கிற துஆவை ஓதுவாங்க என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. அதே போல வைதா ஹரஜ பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போதும் ஸல்லா அலா முஹம்மதின் வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ثم قال اللهم اغفر لي ذنوبي وافتح لي ابواب فضلك என்கிற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த பாசம் அவ்வளவு முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கத்துக்கு சொந்தக்காரர், என்னிடத்தில் அதிக நெருக்கத்துக்கு இடம் இருக்கக்கூடியவர் யார் என்றால் அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், யார் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னார்களோ அவர்கள். அதிகமான ஸலவாத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள் தான் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட காலத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தொழுகைக்கு கொடுக்கிற அந்த நேரம் இருக்குதே, அதுவே ரொம்ப யோசிச்சு கொடுப்போம். இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்துடணும், டைம் போட்டுதான் வெளியே போகணும். பள்ளிவாசல் ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு முக்கிய விஷயம், ஒரு முக்கிய என்ன இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. போனோமா தொழுதமா ஓடி வந்துடணும். நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரமாவது நம்மள்ட்ட இருக்கா? அடுத்தவங்க துஆ செய்யும் போது ஆமீன் சொல்றதுக்கும் இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும். நமக்காகவும் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரங்கள் கிடைக்குதா? கிடையாது, அதுவும் கிடையாது. அதுக்காக டைம் கொடுத்து அல்லாஹ்ட துஆ செய்யறோமா? ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. அல்லாஹ் சொல்வதை போல உங்களுடைய சிரமங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னா நீங்க திக்ர் செய்யுங்க. தத்மைனுல் குலூப், உங்களுடைய கல்பெல்லாம் ஆசுவாசம் ஆயிடும், நீங்க நிம்மதி பெறலாம். நிம்மதிக்காக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னானே, அதையாவது ஏற்று அந்த ஆயத்தை அமல் செய்யும் விதமாக திக்ருக்கான்றாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறோமா? காலைல ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் திக்ர் ஓதுறதுக்கே ஓடி போயிடுறோம்ல. அந்த அந்த டைம் கூட உட்கார்றதுக்கு நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வேற ஒன்றும் கிடையாது. 33 தடவை ஓதுற வரைக்குள்ள அந்த நேரம் உட்கார்ந்து அந்த தஸ்பீஹ் ஓதுறதுக்கு கூட நேரம் கிடையாது. தஸ்பீஹத் சரி, அதை விட்டு வேற ஏதாவது தஸ்பீஹ்கள், வேற ஏதாவது ஸலவாத்துகள், வேற ஏதாவது ஒண்ணுக்காக நேரம் ஒதுக்கி செய்யறோமா? செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ். இருக்கிறதையே செய்ய மாட்டேங்கிறோம், இல்லாததுக்கு நேரம் ஒதுக்கி செய்ய. அமல்கள் பொதுவா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். இந்த அதிகமான அமல்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்கிற அமல்கள். தொழுகை கூட பாருங்க, ஒன்று கூடி எந்த கூட்டத்தில் அதிகமான கூட்டம் ஒன்று சேருமோ அங்க தொழுதா அதிகமான நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி இது. எங்க அதிகமான கூட்டம் இருக்கோ அங்க அந்த ஜமாத்தில் இணைந்து தொழுதால் அதிகமான கூலி. 2 பேர் 3 பேர் சேர்ந்து தொழுகிறோம், அதுக்கு பேர் ஜமாத் தொழுகைதான். ஆனா இந்த ஜமாத்து தொழுகைக்கு 300 பேர் சேர்ந்து தொழுகிற ஜமாத்து தொழுகையினுடைய நன்மை கிடைக்காது. தொழுதுட்டாங்க, இவர்களுடைய கடமை நிறைவேறிடுச்சு என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இதுவும் அதுவும் ஒண்ணா, அதுவே நம்மள்ட்ட வரல. தொழுகையாளிகள் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தொழுதா போதும், அது என்ன இருக்கு, 2 பேரா 2 பேர் சேர்ந்து வா இங்க நின்று எழுதுறோம். இந்த கடையில ஒரு ஜமாத்து நடக்குது, 4 தெரு விட்டு அடுத்த கடையில ஒரு ஜமாத்து நடக்குது, இன்னொரு 4 கடை தள்ளி போனா அங்க ஒரு ஜமாத்து நடக்குது. ஒரு 10 கடை இருந்தா 5 இடத்துல ஜமாத் தொழுகை நடக்குது. இதுக்கு பேர் ஜமாத் தொழுகையா? இதுக்கு பேர் ஜமாத்து தொழுகையா? ஒவ்வொரு கடையிலையும் 3 பேர் 4 பேர் சேர்ந்து தொழுகிறது பேர் ஜமாத் தொழுகையா? அந்த 10 கடையில உள்ளவங்களாவது ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு 50 பேரா தொழுகிறதுக்கு முடியாதா? இப்ப நம்முடைய அமல்களை பொறுத்தவரை நாளுக்கு நாள் குறைஞ்சி 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 என்னமோ தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்களே, அதே போல இப்போதைக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் அப்படித்தான், கட்டெரும்பா போன அமல்கள். நம்மிடத்தில் அதிகமான அமல்கள் இல்லை. நம்முடைய நாவுகள்ல திக்ர் எவ்வளவு நேரம் இருக்கு?
எவ்வளவு நேரம் நம்முடைய வாய்கள்ல திக்ரை பத்தி பேசுறோம், திக்ரை பத்தி திக்ர் சொல்றோம், எவ்வளவு நேரம் நம்முடைய நாவுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான ஸலவாத்துக்காக ஒதுக்குறோம். ஏதாவது 4 பேர் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு ஸலவாத்து சொன்னாலோ ஒரு திக்ர் சொன்னாலோ உண்டு. அது அல்லாம தனிமையில் அமர்ந்து தனியா இருந்து திக்ர் செய்பவர்களும் குறைவு. தனியாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதும் குறைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலவாத்து சொல்லுங்கள்னு சொல்லல, என் மீது அதிக ஸலவாத்துகள் சொல்லுங்கள் சொல்றாங்க. அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது நாளை மறுமையில் என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹஜ்ஜுடைய நேரத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு வந்து தொழு வச்சாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒண்ணு கூடினாங்க. ஒண்ணு கூடின அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் உதுகுருல்லாஹ், யா அய்யுஹன் நாஸ் உதுகுருல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஜாஅத்திர் ராஜிஃபா, வரக்கூடியது அழிக்கக்கூடிய அழிவு வந்துவிட்டது, தத்துபுஹர் ராஜிஃபா, அதை பின்பற்றி வரக்கூடிய அழிவும் வந்துவிட்டது, ஜா அல் மௌத்து பிமா ஃபீஹி, ஜா அல் மௌத்து பிமா ஃபீஹி, மரணம் அதனுடைய நடுக்கங்களோடு வந்துவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி, மறுமையினுடைய சிந்தனையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மஜ்லிஸ்ல வச்சு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அக்துரு ஸலாத்தி அலைக்க ஃபகம் அஜஅலு லக்கும் மின்ஹா, யா ரசூலல்லாஹ் இயற்கையிலேயே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன். இயற்கையிலேயே அதிகமா உங்கள் மீது ஸலவாத்து சொல்கிற வளமை உள்ளவன். நான் என்னுடைய நேரத்தில், என்னுடைய காலத்தில் எவ்வளவு நேரம் உங்களுக்காக ஸலவாத்து ஓதணும் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாஷத், உன் இஷ்டம், உன் விருப்பம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுன்னாங்க. அவர் திரும்ப கேட்கிறார், அர்ருபு யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்வின் 4இல் 1 பகுதியை ஸலவாத்து சொல்வதிலேயே கழிக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாஷத், உன் விருப்பம், பரவாயில்ல, ஆனா ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், இதை விடவும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப அவர் கேட்கிறார், அந்நிஸ்பு யா ரசூலல்லாஹ், அப்படின்னா பாதி காலம் முழுக்க நான் உங்கள் மீது ஸலவாத்தே ஓதட்டுமா? மாஷத் ஒயின் ஜித்த ஃபஹுவ கைருன் லக், பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது, ஆனா இதை விடவும் அதிகப்படுத்தினால் உமக்கு நல்லது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது சுலுசைன் யா ரசூலல்லாஹ், 3இல் 2 பகுதி உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதிலேயே கழிக்கவா? அப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷத் ஒயின் ஜித்த ஃபஹுவ கைருன் லக். அப்பதான் அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜ்அலுஹா குல்லஹா லக, என் வாழ்க்கை முழுவதையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன், ஸலவாத்து ஓதுவதிலேயே கழிக்கிறேன், எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால இதன், அப்படி ஒரு வேளை அதிகமாக ஸலவாத்து சொல்கிற வளமை பழக்கம் உனக்கு வந்துவிட்டால், தக்ஃபி ஹம்முக்க, உன்னுடைய கவலையெல்லாம் நீங்கி போகும், வயுஃபரு லக தம்புக்க, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்து வெறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பினால் சொல்லப்படுவது மட்டுமல்ல, ஸலவாத் நம்முடைய பாவங்கள், கை நீட்டி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் மன்னித்து என்பதை தாண்டி ஸலவாத்தே என்ன செய்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஸலவாத் காரணமாக அமைகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறார், கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல எப்படி அன்பு வச்சிருந்தீங்க, எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில், கான வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா, நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விட, எங்களுடைய குழந்தைகளை விட, எங்களுடைய பெற்றோர்களை விட, எங்களுடைய தாய் தகப்பனை விட, தனித்தனியா சொல்றார், எல்லோரையும் விட அதிகமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தோம். ஒமினல் மாஇல் பாரிதி அலல் லமாஇ, தாகித்தவனுக்கு, பயங்கரமான தாகத்துல இருக்கிறவனுக்கு
குளிர்ந்த தண்ணீரை கொண்டு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருந்தோம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றார். அப்ப சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பு அவ்வளவு அளப்பரியது. அப்பதான் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கலாம். சும்மா ரசூலுல்லாஹ் கூடவே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு அது சிரமமா இருக்கு, அதனால அவங்களுக்கு சிரமம் கொடுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, கூப்பிட்டா போங்க, வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வாங்க என்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். ஆயத்து இறங்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமான தொடர்பு சஹாபாக்களுக்கு கிடைக்கல. அப்பதான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கினான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்கும் நபிகள் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து சொல்லும் போதெல்லாம் அந்த நபியை நினைக்கிறது, நபியினுடைய நேசம் வருவது, நபியின் பக்கத்தில் இருப்பதை போன்றுண்டான உணர்வு வருவது, ஓரளவு நபியிடமிருந்து பிரிந்திருந்தவர்களுக்கு ஸலவாத்து ஒரு அன்பு பிணைப்பாக, அன்பால் நபிகளாரோடு இணைகிற ஒரு வாய்ப்பாக ஸலவாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான். 1500 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயும் உண்மையில் இறை எச்சத்தோடு, நபியினுடைய பாசத்தோடு, நேசத்தோடு யார் ஒரு முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்வார்களோ அவர்கள் அந்த தாத்பரியத்தை உணர்கிறார்கள். உணர முடியும், உணர்கிறார்கள் யாரையோ சொல்ல வேணாம், உணர்வோம். நாம் அந்த ஸலவாத்தை உண்மையிலேயே நபியினுடைய அன்போடு, நபியினுடைய நேசத்தோடு ஸலவாத்தை சொல்கிற போது உண்மையில் அந்த நபியினுடைய அந்த நெருக்கத்தை நம்மால் உணர முடியும். அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக ஸைத் என்பவரை அவர் நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. தண்டனையினுடைய வெளிப்பாடாக அவரை தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டாச்சு. ஏற்றின நேரத்தில் அபூ சுஃபியான் கேட்கிறாங்க, அனஷ்துது பில்லாஹி யா ஸைத் அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ இந்தனா மகானக் நத்ரிபு உனுகஹு வ இன்னக ஃபீ அஹ்லிக். வேற ஒண்ணு வேணாம், எந்த உனக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தா, இந்த தூக்கு தண்டனையிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்றதா இருந்தா ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்தில் நீ நிற்கக்கூடிய இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு உன்னை ரிலீஸ் பண்ணிடுறோம், நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்புவியான்னு கேட்டாங்க. நடக்கட்டுமா, நடக்க போதா, இல்ல நினைப்பியா, அப்படி ஒரு நினைப்பு வருமா உனக்கு, சரியா, அந்த நினைச்சா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்தா பரவாயில்ல, ஏன் உயிர் பிழைக்கணும், நான் உயிர் பிழைச்சு என் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்கணும் என்று நீ நினைச்சா போதும் ரிலீஸ் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன போது அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபுஹு ஷௌகத்துன் துதீஹி வ இன்னி ஜாலிஸுன் ஃபீ அஹ்லி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ஒரு முள் குத்துகிறது, அந்நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்ப மாட்டேன். நான் அந்த இடத்துல அந்த முள்ளு என்ன குத்தணும்னு நினைப்பேனே தவிர அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலில் குத்தியதை என்னால் பொறுக்க முடியாது. நீ என்ன உயிர் போற இடத்துல நபிகளாரை நிறுத்த முடியுமான்னு கேட்கிறியே என்று சொன்ன போதுதான் அபூ சுஃபியான் அவர்கள் சொன்ன வார்த்தை, மா ரஅய்து மினல்லாஹி மினன் நாஸி அகதன் யுஹிப்பு அகதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. இப்படி ஒரு நேசத்துக்குரியவரை நான் பார்த்ததே கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முஹம்மதை நேசம் வைத்தது போல, முஹம்மதை விரும்புவதை போல ஒரு விருப்பத்தை, ஒரு நேசத்தை வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. இப்படியா நேசம் வைத்திருப்பார்கள் என்று அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம். 1500 வருஷத்துல இப்ப நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நபியின் மீது உண்டான அந்த அன்பினால், அந்த அன்புக்கு பாத்திரமாக இருப்பதினால், அவர்கள் நபியினுடைய அலாமத்தை, நபியினுடைய அடையாளங்களை நாம் சுமப்பதின் காரணத்தினால் இன்னைக்கும் அந்த நபி இன்னுமா மறக்காம வச்சிருக்கீங்க 1500 வருஷமா என்று கேட்கிறாங்களா இல்லையா? அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
சுன்னத்தை எந்த சுன்னத்தையும் விடாம செய்யறவங்க அப்துல்லா பின் உமர். சுன்னத்தின் மீது காதல் கொண்டவர். நபிகளார் இதை செய்தார்கள் என்றால் செய்வார். எந்த அளவுக்குன்னா, ஒரு வழியாக ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாருன்னா சும்மா அந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவார். எதுக்கு நிப்பாட்டினீங்க, ஏன் இறங்குனீங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த வழியா ஒட்டகத்துல வந்தாங்க, அப்ப இந்த இடத்துல ஒட்டகத்தை நிப்பாட்டினாங்க, இங்க இறங்கி இவ்வளவு தூரம் போனாங்க, அதனால நான் இங்க நிப்பாட்டி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடியவர். நாஃபி சொல்கிறார், இப்னு உமர்னுடைய மௌலா, அவருடைய அடிமை சொல்கிறார், லவ் ரஐத்து இலா இப்னு உமர் இதத்தபஅ அஸரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகுல்த ஹாதா மஜ்னூன். அப்துல்லா பின் உமர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றாங்கல்ல, அதெல்லாம் நீ பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த அப்துல்லா பின் உமரை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லுவீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அளவுக்கு செய்றார். நம்ம சும்மா போய்கிட்டு இருக்கிற குதிரையை நிப்பாட்டிட்டு சும்மா நடந்து போயிட்டு வந்து இப்படித்தான் ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்தாங்கன்னா மஜ்னூன்னாலும் சொல்லும். உலகம் அப்படித்தான். நபிநேசர்களை, நபியின் காதலர்களை, நபியின் மீது அன்பு கொண்டவர்களை இன்னைக்கும் சில அயோக்கியர்கள் மஜ்னூன் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பைத்தியக்காரர்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வழிகட்டவர்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமரையே பார்த்திருந்தால் அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் என்கிறார் நாஃபி மௌலா இப்னு உமர் அவர்கள். எனவே நபியினுடைய நேசத்துக்கு, நபியினுடைய காதலுக்கு அளவு இருக்கக்கூடாது. நபியின் மீது அந்த அளவுக்கு மஹப்பத் இருக்க வேண்டும். அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக, அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்கிற நாவு படைத்தவர்களாக, நாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்திருக்கும் நாவுகளாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தில் திளைத்திருக்கும் நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதிகம் அதிகம் நபியினுடைய ஹுப்பை, நபியினுடைய அன்பை நமக்கு அல்லாஹ் அதிகமாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.